ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான டே இன் மை லைஃப் vlog வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. சுத்தமாக வந்து டைமே இல்லை. இன்றைக்கி தான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ண டைம் கிடைக்கிது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து எங்களுக்கு வெண்பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து டீயும் வச்சுட்டு, சண்டேனாலே ரொம்ப லேட்டாக இருக்கும். அதனால் வந்து 2 வேலையுமே சேர்த்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆதித்யாவுக்கு வந்து சத்துமாவும் வந்து கிண்டி வச்சாச்சு. கடகடன் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டேன். சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வெண்பொங்கல் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரியே வந்து அரிசி உளுந்தே வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து இந்த மாவாட்டுற வேலையை முடிச்சுட்டு அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து வரும். கொஞ்சம் டைமும் இருந்தனால அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அரிசி உளுந்தே வந்து ஒன்றா போட்டே வந்து ஆட்டி எடுத்துக்க போகிறேன். கம்மியான குவான்டிட்டியில் எப்போ மாவு ஆட்டினாலும் இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துடுவேன். இதே கொஞ்சம் அதிகம்னா தனித்தனியாக போட்டு எடுத்து 2 வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்படி பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாகவே வந்து வேலை முடியும். இப்போலாம் வெயில் ரொம்ப அடிக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிங்க. அப்போ தான் அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால ஒரு 4 எண்ணெய் கிட்ட வந்து டபுள் பாயிலிங் மெத்தடை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நானும் ஆதித்யா ஹஸ்பண்ட் 3 பேருமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தான் வந்து குளித்தோம். அன்றைக்கி வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து என் தம்பி வந்து அவனுக்காக வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கான். இது வந்து ஆலிவேர் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. நல்லா பேக்கேஜிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். அந்த பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. இந்த லஞ்ச் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 450 ருபீஸ் வந்தது. நல்லா க்யூட்டாக சூப்பராக வந்து நமக்கு ஒரு பேக்கோடே இருக்குது. என் தம்பி ஹாஸ்டல் தான் படிக்கிறான். இருந்தாலும் வந்து காலைல சுத்தமாக டைம் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் இருந்தால் பேக் பண்ணிவிட்டு அங்கே காலேஜ் போய் கூட வந்து ஃப்ரீ டைமில் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நல்லா 3 கண்டெய்னர் இருக்குது. ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்டெய்னராக இருக்குது. இந்த 2மே வந்து சைஸ் வந்து வேரி ஆகுது. அதுப்போ 3வது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லஞ்ச் பாக்ஸ் நல்லா கொஞ்சம் பெரியதாக வந்து இருக்குது. லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ப்ளூ சூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த லிட்டோட கலர் மட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து எதை பார்த்து சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃபாக இருக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூல் எங்கே கொண்டு போனாலும் சரி சிந்தாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுபடி தான் எவனும் வந்து இந்த செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து வாங்கியிருக்கான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றது நினச்சேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. அன்னைக்கு இருந்துட்டு கொஞ்சம் மிதமான வெயிலில் வந்து ஆதித்யா உட்கார வச்சு வந்து சன்பாத் எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை தான் வந்து வச்சுட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை குளிக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்காது. தலையில் தண்ணி ஊற்றும் போது அழுதுகிட்டே இருப்பான். எப்படியோ ஏமாற்றி உட்கார வச்சு அன்றைக்கி வந்து நல்லா குளிக்க வச்சாச்சு. ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக வந்து எவ்வளோ அழுதாலும் வச்சாலும் சரி எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க வச்சிடணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது பாடி ஹீட்டை வந்து குறைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எந்த பிளானுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோவாக போய்கிட்டு இருந்தது. சடனாக வந்துட்டு மாமனார் வீட்டில் கால் பண்ணி லீவ் தானே வாங்க இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வெயிலுக்கு பயந்துட்டு எங்கேயும் போகாமல் இருந்தோம். சரி சும்மா தானே இருக்கும் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. எங்கிட்ட அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலும் சரி அத்தை மாமா வீட்டுக்கு போகிறதுனாலும் சரி எங்களுக்கு வந்து கார் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பைக் தான். பைக்லேயே வந்து போயிட்டோம்னா வந்து அங்கே போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சா கூட வந்து அதிலே வந்து போயிடலாம். இல்லைனா அங்கேருந்து போகிறதுக்கு இன்னொரு சோர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இன்றைக்குமே வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் தான் வந்து பைக்கில் வந்து போய்கிட்டு இருந்தோம். போகும்போது ஆனால் ஒன்றும் தெரியல அவ்வளோ பெருசாக. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரி போயாச்சு. போயிட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சண்டே அதுமா வெண்பொங்கல் நான்வெஜ் இல்லாமல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீக் தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது. போயிட்டு வர வரைக்குமே வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். அத்தை வீட்டில் வந்து அதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதே தான் வந்து நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அங்கே ரீச் ஆகும்போது நல்லா வெயில் அடிச்சதுக்கு ஒரு 1 hour தான் ட்ராவல் இருக்கும். அவ்வளோதான் கரெக்டாக வந்து வந்துட்டோம். அத்தை லஞ்ச்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அன்றைக்கி அங்கேயுமே வந்து சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து தனியாக ஒரு இது இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான். எல்லாருமா ஒன்றா தான் வந்து ஆதித்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இருந்தோம். ஆதித்யா பிறந்ததுக்கு ஹஸ்பண்டோட வேலை வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கானனால வந்து அவங்க வேலை பார்க்குறதுக்கே வந்து ஷிஃப்ட் ஆகி போகிற வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால அதுக்கப்புறம் தான் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்து போனோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த லைஃப் ஸ்டார்ட் ஆனது எல்லாமே வந்து இந்த வீட்டில் தான். ரொம்பவே ஸ்பெஷலும் கூட. போகிறப்பெல்லாம் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த ஊரும் சரி நிறையா வந்து நானும் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே தான் வந்து போவோம். கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 5 கிட்டே வந்துட்டு வீட்டிலேருந்து வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கிளம்பியாச்சு. எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க. எங்களுக்கு இன்னொரு கார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான். ஃபேமிலியாக சேர்ந்து போகிறோம் அப்படின்னு வந்து ஆட்டோ தான் வந்து எங்களுக்கு சூப்பராக இருக்கும். கோவில் போனாலும் சரி ஏதாவது ஊருக்கு போகிறோம்னாலும் சரி மாமா ஆட்டோலேயே வந்து போயிடுவோம். கொஞ்சம் பெரிய ஆட்டோ வந்து இந்த ஷேர் ஆட்டோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் வந்து எத்தனை பேர்னாலும் போய்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அங்கே போய் அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் கிட்டே வந்து கிளம்பியாச்சு. நல்லா வெயிலில் போனோம். நல்லா வெயில் இறங்கினதுக்கப்புறம் கிளறதுக்கு சூப்பராக இருந்தது.
கிளைமேட்டும் நல்லா இருந்தனால நானும் ஹஸ்பண்டும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். நேரா வந்ததுமே வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் ஊருக்கு ரீச் ஆனதுமே வந்து மாரியம்மன் கோயில் பொங்கலுமே வந்து கரெக்டாக எங்கள் குலதெய்வம் கோயில் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வந்துட போகுது. இப்போ கோயில் இந்த மாதிரி இருக்கிறது திருவிழா டயத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயிலில் போய் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் வெளியே ஸ்நாக்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் பார்த்ததே ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அதனால் மக்காச்சோளம், போளி ஒரு சில திங்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க படிக்கட்டும், நம்ம கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாமா வந்து கொஞ்சம் திங்ஸ் ஆதித்யாக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டு டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சால்னா தான் வந்து வைக்க போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து தக்காளி சால்னா அப்படின்றனால வந்து தக்காளியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த எம்டி சால்னா இதெல்லாம் செய்வீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப பிடிக்கும். தக்காளி அன்றைக்கி நான் வந்து ஒரு 6 தக்காளி கிட்ட வந்து எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா குலைவாக வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த தக்காளி சால்னாக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதை வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை, பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து கல்பாசி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நம்ம அரைக்கும்போது சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ தக்காளி வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வந்து வதங்கி வந்துருச்சு. இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மல்லித்தூள் சேர்த்தோம்னே அதுக்கடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் வந்து இதில் வந்து 2 கரண்டி வந்து சேர்த்துட்டு இதையும் போய் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, இது கூட வந்துட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி என்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி தான் இருந்தது, அதனால் அதான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம எப்பயும் போல் நார்மலான ஒரு மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா அதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நல்லா இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் எம்டி சால்னா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து இப்போ வதக்கி விட்டுட்டேன். சால்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சால்னா அப்படின்றபோது எந்த சால்னா இருந்தாலும் சரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அதோட இதே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. அதனால் அன்றைக்கி ஏதாவது சப்பாத்தி பூரி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தேன். ஆனால் என்னென்னு தெரியல, பைக்கில் தான் போயிட்டு இருந்தோம், இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் சரி தோசையே சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்க தான் செய்யுது. நல்லா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் விசில் மூடிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சாலே போதும். நல்லா சூப்பரான ஒரு தக்காளி சால்னா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இதோட டேஸ்ட் உண்மையிலே நான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே சூப்பராக இருந்தது. நம்ம வதக்கி அதை வந்து அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சால்னாக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டே வந்து கொடுக்குறது. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குறோன்னா சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சால்னா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
நைட்டுக்கு தோசை தான் வந்து ரெடி பண்ண முடிஞ்சது. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால சரி கொஞ்சம் வெங்காய தோசையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் தான் வச்சு வந்து தோசை ரெடி பண்ணியிருந்தேன். தோசைக்கும் வந்து இந்த சால்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருந்தது. ஆறுனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். இந்த 2க்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எது கூடனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.